இது ஒரு விஷயம் போதும். என்ன அப்படின்னா, மக்களே ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நாம கூட நெறைய இடத்துல இவங்களுக்கு பிஆர் இருக்கு, இவங்களுக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லி நாம ஒரு அசம்ப்ஷன் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பிக் பாஸ் தரமான ஒரு சம்பவம் சொல்லி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்க. என்ன ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த வீட்டில் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா யாராருக்கு பிஆர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சப்போஸ் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் இவங்க இவ்வளோ நாள் சர்வே ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பிஆர் டீம் தான். இவங்க வெளியே இருந்து வரும்போதே உள்ளே வரும்போதே பிஆர் டீம் ஒன்று வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும். யார் வந்து பிஆர் டீம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணுன்ற மாதிரி பிக் பாஸ் இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. போதுமா? போதும். இதில் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு பதிலை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாக யாரை சொல்கிறேன் அப்படின்னா, திவ்யாவுக்கு. அது என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் வந்து மேபி இதில் ஆடியன்ஸ் போலில் வந்து கேட்டிருக்காங்க போல் இருக்குது. ஸோ அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதுனால இதை ஒரு டாஸ்க்காக வச்சுருக்காரு பிக் பாஸ். ஸோ இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, யாருக்கு பிஆர் வச்சுருக்காங்க, யாரெல்லாம் பிஆர் வச்சுருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் சாண்ட்ரா சொன்னது எனக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் கூட நிறைய இடத்துல இவங்களுக்கு பிஆர் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் தான் பட்டுக்கிட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல அவங்க ரிவியலே பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்றத கன்ஃபார்மாக என்ன சொல்கிறது ஒரு இதே பண்ணிட்டு போயிட்டாங்க. யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நான் வந்து ஒயில்ட் கார்டை உள்ளே போகிறேன்னு சொல்லி ஒரு பிஆர் டீம் என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. பட் ஹியூஜ் அமௌண்ட், கொஞ்சம் அதிகமான ஒரு அமௌண்ட் வந்து என்கிட்ட கேட்டாங்க. எங்களால் வந்து அது கொடுக்க முடியாது. அதாவது எனக்கிட்டேயும் கேட்டாங்க, பிரஜன் கிட்டேயும் கேட்டாங்க. உள்ளே போகிறது மொத்தம் 4 பேர் தான். நான், பிரஜன், அமித் அண்ட் திவ்யா 4 பேர் தான் உள்ளே போகிறோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே உங்கள் 4 பேரில் ஒருத்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு பிஆர் இது நாங்கள் செட் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்களால் முடியாது, எங்களால் அந்த அவ்வளோ அமௌண்ட் வந்து எஃபர்ட் பண்ண முடியாது, அதனால எங்களுக்கு வேணான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ இந்த இடத்துல அவங்க 2 பேருமே இல்லைன்றது வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அமித்துக்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க. பட் அமித்துமே என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னாலேயே அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் பண்ண முடியாது, ஒரு பிஆருக்காக இவ்வளோ என்னால் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அமித்துமே சொல்லியிருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி இப்போவே நமக்கு தெரிஞ்சு போச்சு யார் அந்த பிஆர் டீம் செட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஏன்னா இது வந்து யாருக்காக அப்படின்னவனா, திவ்யாவுக்கு தான் இந்த ஒரு பிஆர் டீம் வந்து செட் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, புகுந்து விளாண்டுறாங்க. நம்ம சொல்கிறோம்ல, பாட்டை வச்சு ஓட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இதை வச்சு ஓட்டு போட்டுருக்காங்க. என்னடா இந்த மாதிரி இவ்வளோ பேசினாலும் என்னடா தக் லைஃப் குயின்னு அது இது அந்த பொண்ணு வந்து சிங்கப்பெண்ணு அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைடா யாருடா இவனுங்க நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிஆர் டீமு. இதை திவ்யாவுமே எந்த இடத்துலையும் மறுக்கவே இல்லைங்க. இப்போ திவ்யாவுமே வந்து அந்த விஷயத்தை வந்து பேசுகிறாங்க. திவ்யா வந்து சாண்ட்ரா சொன்னது வந்து நீங்கள் சொன்னது வந்து தப்பு, அப்படி என்கிட்ட பிஆரே இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லைங்க. நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, சாண்ட்ரா சொன்னதை அக்செப்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நான் ஒரு ஆக்டர், 10 வருஷமாக நான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கேன். ஸோ அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பிஆர் இருக்கிறது வந்து தப்பே கிடையாது, இது ஒரு நார்மல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏமா இதை வச்சு தான் இவ்வளோ நாள் வந்துக்கிட்டு இருந்தே அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கே தோணுது. குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, அதுதான் அவங்க எந்த இடத்துலையுமே சாண்ட்ரா சொன்னதை மறுக்கவே இல்லை. அதுக்கு என்ன ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா, சாண்ட்ரா இந்த விஷயத்தை நீங்கள் எப்போவும் என்கிட்ட கேட்டிருக்கலாமே, வந்தப்போ ஏண்டி நீ தான் வச்சுட்டு வந்திருக்கியான்னு கேட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்கலாமே தான் சொல்கிறாங்களே தவிர, கேட்டிருந்தா நான் அப்போவே இல்லைன்னு சொல்லியிருப்பேனேன்னு சொல்லவே இல்லை அவங்க. இப்போ நான் அந்த லைவில் தான் அந்த விஷயத்தை பார்த்தேன். எந்த இடத்துலையுமே அவங்க வந்து நான் எனக்கு பிஆர் இல்லைன்னு சொல்லவே இல்லை, பிஆர் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் எனக்கு ஒரு இது வந்து நான் ஒரு ஆக்டர், அதனால் எனக்கு பிஆர் இருக்கிறது வந்து சகஜம்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதிலே தெரிஞ்சு போச்சு, அம்மா பிஆர் வச்சு தான் இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. விக்கல்ஸுக்கும் அப்புறம் திவ்யாவுக்கும் நடந்த அந்த கிளாஷை பற்றி நானே அந்த விஷயத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். நேற்று நைட்டே அந்த வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸுமே பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நீ வந்து இவங்களோட பிஆர்னு. ஐயா பிஆராக இருக்கணும்னா நான் எதுக்கே மற்றவங்களோட வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கணும், இவங்களோட வீடியோ மட்டும் போடலாம்ல. அப்படி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவில் இருக்கிற வீடியோஸை போய் பாருங்கள்.
எனக்கு யாரை பிடிக்குமோ அவரோட வீடியோ தான் அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக எனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் வீடியோவாக கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இவங்கள்ட்ட எனக்கு பணம் வரும், அவங்கள்ட்ட பணம் வரும்னு நான் எதுவுமே போடுறதில்ல. எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி கமருதீன் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு ஆர்டராகவே நான் சொல்கிறேனே, நிறைய ஒரு விக்கல்ஸை பற்றி, விக்கல்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். விக்கல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஜ் வச்சுருக்கிற ஒரு ஆளுங்க. ஸோ அவங்க நிறைய வீடியோஸ் அது இது நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த இடத்துலையுமே விக்கல்ஸுமே மறுக்கலை. விக்கல்ஸுமே என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்குன்னு நான் உருவாக்கின அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டு, நானாக உருவாக்கின அந்த ஒரு இது, ஸோ அது வந்து அந்த ஒரு பேர் வந்து அவங்க எனக்குன்னு பசங்க இருக்காங்க. மேபி அவங்க இதை வச்சு ஒரு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் அதை வந்து மறுக்கவும் முடியாது. கண்டிப்பாக பண்ணியிருக்கலான்ற மாதிரி அவர் சொல்கிறார், இல்லைன்னு சொல்லவே இல்லை. சரியா? ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விக்கல்ஸ் விக்ரம வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரு, கமருதீன், சபரி, குறிப்பாக சுபிக்ஷா வந்து நீ வந்து மீனவ பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இதை சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் யாருமே இவங்களை விட்டுட்டு பேசுனாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. குறிப்பாக அரோராவுமே நிறைய பேர் சொன்னாங்க. அரோரா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அரோரா வந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கள நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க தெரியும். அரோராவோட பேஜ் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி மாதம் எத்தனை பே பண்ணி அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அது மூலயமாவே அவங்களுக்கு மாதத்துக்கு 3 லட்ச ரூபா போயிட்டு இருக்கு அரோராக்கு. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாகவே அவங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா போகுது. ஸோ இந்த விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்டுமே சொல்கிறாங்க, அரோராக்கு ஒரு ஃபேன் பேஜ் தனியாகவே இருக்குது. அவங்கள வச்சுமே அவங்க இதுவும் ஒரு பிஆர் அப்படின்னா அது அவங்க பிஆராக தான் இருந்துட்டு போகும். அது ஒரு ஃபேன் பேஜ், ஓகேவா? இன்னொருத்தவங்க, அதாவது நிறைய பேர் இந்த வீட்டில் வந்திருக்க மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சினிமாவோட இதில் தான் வந்திருக்காங்க. சினிமா பேக்ரவுண்ட் மூலமாக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சுபிக்ஷா மட்டும் அந்த இதில் சேர மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. சுபிக்ஷா மட்டும், ஏன்னா சுபிக்ஷா வந்து ஒரு மீனவ பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு இதை வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே சுபிக்ஷாவை மீனவ பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. மேபி எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது. இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறதுல சுபிக்ஷா மட்டும், மேபி இப்போ இருக்கிற அந்த கண்டஸ்டன்ட்டில் சுபிக்ஷா, கானா வினோத் இவங்களாம் எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ தான் எனக்கெல்லாம் தெரியும். ஸோ இவங்கெல்லாம் ஒரு ஃபேன் பிஆர் டீமை வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டால் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறவராக கானா வினோத் இருந்திருந்தார்னா அவர் மேபி வச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு அந்த மனுஷன் இல்லை. அவரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், எல்லாத்தையுமே நான் பறி கொடுத்துட்டேன், நிறைய பேரை நம்பி நான் பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் பிஆர் டீம் வச்சுட்டு வந்துருப்பாரான்றது சந்தேகம் தான். இன்னொரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து இது பண்ணுறாங்க. திவ்யா கமருதீன் ஒரு பிஆர் டீம் வச்சுட்டு வந்தாங்க. ஸோ கமருதீன் ஒரு பிஆர் டீம் வந்து என்கிட்டையுமே வந்து கேட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து என்ன ரிவியல் ஆகுதுன்னா, கமருதீனுக்கு ஒரு பிஆர் டீம் இருக்குன்றது வந்து ரிவியல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பிஆர் டீம் வச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் ஒன்றுங்க, இனி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த பிக் பாஸ் சீசன், அதாவது பிக் பாஸ் சீசன் 10 இனிமேல் பிஆர் டீம் இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே எடுப்போம், இல்லைனா நாங்கள் வீட்டுக்குள்ளே எடுக்க மாட்டோம். ஏன்னா உங்களை ட்ரெண்ட் பண்ணுறவங்க வெளியே இருந்தால் தான் உங்களை வச்சு நாங்கள் கண்டென்ட் எடுக்க முடியுன்ற மாதிரி உனக்கு பிஆர் டீம் இருக்கா, சரி நீ செலக்டட் உள்ளே போ, உனக்கு பிஆர் டீம் இல்லையா ரிஜெக்டட் வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிற காலம் வந்தாலும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எவ்வளோ நாள் ஆக போகுதுன்னு தெரியல. உடனே நடந்துடும் தான் எனக்கு தோணுது. அவ்வளோதாங்க. இந்த இதை வந்து பிக் பாஸ் இப்போ வச்சதுக்கு காரணம் எனக்கு சத்தியமாக புரியல. ஏன் அப்படின்னா, கனி இப்போ வெளியே போயிட்டாங்க, சரிங்களா? இப்போ கனி வெளியே போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர் போட்டுமே தான் முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா கனி நல்லா தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, நல்ல ஒரு ஆள் தான், நல்ல ஒரு ஏன்னா எல்லாருக்கும் டஃப் கொடுத்து விளையாடக்கூடியவங்க தான். அவங்க வெளியே போயிட்டாங்க, மற்றவங்களும் உள்ளே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பிஆர் டீம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷனை பண்ணி தான் பிக் பாஸ் இந்த டாஸ்க்கே உள்ளே வச்சார். ஆனால் என்ன நினச்சாரோ அது ஒன்று நடந்துருச்சுங்க, அவ்வளோதான். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு பிஆர் டீம் ஹெவியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து இந்த நாமினேஷனை பற்றி அந்த வீடியோ போயிட்டுருக்கு. விக்கல்ஸ் விக்ரம் பயங்கரமாக பேசியிருக்காரு திவ்யாவை. அது என்ன ஏதுன்றதை லைவில் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். டட்டா, பபாய்.